என்றும் வாழும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இறந்து உயிர் விட்டார் என்ற மகிழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் அந்த மகிழ்வில் என்றும் அவரோடு நிலைத்திருக்க அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை நினைவில் கொண்டவர்களாய் இன்றைய வாசக கருத்துக்களை உள்வாங்கி செயல்பட நம் உள்ளத்தை திறந்து வைப்போம். புனித யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 6 இறை வார்த்தைகள் 60 முதல் 69 வரை. நிலைவாழ்வு அளிக்கும் உணவு என்பது இயேசுவின் வார்த்தைகளே. மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாயினின்று வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்கின்றார் என்று மொழிந்த இயேசு இன்றும் அதே வார்த்தைகளால் வாழ்வளிக்கின்றார். நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அன்றாட வாழ்வில் வார்த்தை என்பது ஓர் ஊடகம். இறைவனுக்கும் மனிதனுக்கும் உறவுகள் மேம்பட விரிவடைய வார்த்தைகள் முக்கியம். இறை வார்த்தை மனிதனுக்கு வாழ்வை தருகின்றது. ஆன்மீக வாழ்வுக்கு உயிரையும் வாழ்வையும் ஒளியையும் கொடுப்பது இறை வார்த்தை. இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பவர்களே உண்மையான கிறிஸ்தவர்கள். உம் வாக்கு துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கிறது, வாழ்வளிக்கிறது. வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் அன்றோ உள்ளன என்று சீமோன் பேதுரு கூறியது உண்மை என்று காட்டியுள்ளார். ஆம், இன்றைய முதல் வாசகத்தில் பேதுரு ஐனேயா என்ற முடக்குவாதமுற்ற மனிதரையும் மரித்து போன தபித்தா என்ற பெண்மணியையும் கடவுளின் வார்த்தையால் புதிய வாழ்வளித்து மக்களின் நம்பிக்கையை ஆழப்படுத்தினார். ஆம் அன்பானவர்களே, இறை ஞானமும் தூய ஆவி அருள் புரிந்ததால் மட்டுமே இறை வார்த்தையின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். உயிர்த்த இயேசுவின் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஊனுடல் ஒன்றுக்கும் உதவாது என்று ஆண்டவர் கூறுகிறார். புது வாழ்வு கிடைத்தது போல் நம்முடைய வாழ்வில் வரும் தளர்வுகள், தடுமாற்றங்கள், நம்பிக்கையற்ற சூழல் ஆகியவற்றை உயிரளிக்கும் வார்த்தைகளால் நிறைவுள்ளதாக்குவோம். தூய ஆவியின் துணையோடு வாழ்வளிக்கும் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு நம் வாழ்வின் ஒளிவிளக்காம் இறை வார்த்தையை ஆழமாக தியானித்து நம் வாழ்க்கையை நிறைவாழ்வு பயணமாக மாற்றுவோம். ஆமேன்.